ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மறுபிறவி நிஜமா என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் ஆன்மீக மனிதர்கள் அல்லது ஆத்மாக்கள். அந்தந்த உடல்கள் மூலம் அந்தந்த பாத்திரங்களை வகிக்கிறோம். நம் இயல்பு அல்லது சமஸ்காரங்களின் அடிப்படையில் நம் நடத்தையின் மூலம் வெவ்வேறு வழிகளில் சிந்திக்கவும் காட்சிப்படுத்தவும் செயல்படவும் நாம் அனைவரும் ஆன்மீக ரீதியில் உணர்கிறோம். மேலும் நாம் அவ்வப்போது உடல் என்னும் உடை அல்லது உடல்களை மாற்றிக்கொண்டு பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியில் வருகிறோம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இது மறுபிறவி என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயம் மறுபிறவியில் நம்பிக்கை இல்லாத பலர் உலகில் இருக்கிறார்கள். இது வெறும் கற்பனை என்றும் வாழ்க்கை ஒரு ஸ்தூலமான நிகழ்வு என்றும் சிந்தனை மற்றும் காட்சிப்படுத்துதல் அனைத்தும் மூளையால் செய்யப்படுகின்றன, ஆத்மாவால் அல்ல என்றும் கூறுகிறார்கள். சமஸ்காரங்கள் அல்லது இயல்பு என்பது நமது பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட உடல் மரபணுக்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவை ஆத்மாவால் சுமக்கப்படுவதில்லை என்றும் நம்புகிறார்கள். இறைவனும் நம்மை போன்ற ஒரு ஆன்மீக ஆற்றல். அவர் பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியில் வருவது கிடையாது என்பதை ஆன்மீகம் நமக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் எப்போதும் ஆத்ம உலகில்தான் இருக்கிறார். பூமிக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே உலகம் அதன் ஆன்மீக ஆற்றலை இழந்து குணங்களில் குறையும் போது வருகிறார். இறைவன் பூமியையும் பூமியில் தங்கள் பங்கை வகிக்கும் அனைத்து ஆத்மாக்களையும் தனது ஆன்மீக குணங்களால் நிரப்புகிறார். மேலும் உலகத்தை மீண்டும் உயர்த்துகிறார். அவர் இரும்பு யுகம் அல்லது கலியுகத்தை தங்க யுகம் அல்லது சத்யுகமாக மாற்றுகிறார். இது சொர்க்கம் அல்லது ஹெவன் என்றும் அழைக்கப்படுகிறது. இறைவன் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது மறுபிறவியை பற்றிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். மேலும் ஆத்மாக்கள் எப்படி பலவிதமான உடல் என்கிற ஆடைகளை அணிந்து தங்க யுகத்திலிருந்து இரும்பு யுகத்தின் இறுதி வரை நடிக்கிறார்கள் என்பதையும், மீண்டும் இறைவன் இந்த பூமிக்கு வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்கிய பிறகு பொற்காலத்திற்கு எப்படி திரும்புகிறார்கள் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பொற்காலம் முதல் இரும்பு காலம் வரையிலான இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. ஓம் சாந்தி.